ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைனின் மகன் தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக காணொலி வெளியிட்ட நிலையில் அவரது இல்லத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், வணக்கம். தற்போது அங்கு எத்தனை போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஏற்கனவே ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளரான ஜாகிர் ஹுசைன் பிஜ்லி கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தொழில் முடித்து வரும்போது கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இதே போல முகப்புத்தகத்தில் தனக்கு இருக்கக்கூடிய மிரட்டல்கள் குறித்தும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து பதிவிட்டு வந்தார். இப்போது தந்தை வழியில் நானும் எனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பதிவு செய்கிறேன் என கூறி அதே முகப்புத்தகத்தில் அவரது மகன் இஸ்ஜூர் பிஜ்லி பதிவு செய்திருக்கிறார். அதாவது, என் தந்தை இறந்த பிறகும் இந்த மிரட்டல் என்பது இங்கு முடிவடையவில்லை. ஏனென்றால் இந்த கொலை முக்கிய குற்றவாளியான இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி இன்னும் கைது செய்யப்படவில்லை. எஃப்ஐஆரில் 4வது சேர்க்கப்பட்ட அந்த கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியான நூறு நிஷா இன்னும் கைது செய்யப்படாத நிலையில் அவர் வெளியே இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் செய்து வருகிறார். அதன் காரணமாகத்தான் அவ்வப்போது மர்ம நபர்கள் எங்கள் வீட்டு முன்பகுதி மற்றும் எங்கள் பகுதி இடங்களை செல்போனில் படம் பிடிப்பதும் வீடியோ எடுப்பதுமாக இருக்கிறார்கள். மர்ம நபர்கள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது குறித்து காவல்துறை உதவி ஆணையரிடம் நான் புகார் அளிக்கப் போகிறேன் என்று சொன்ன நிலையில் நேரடியாக காவல்துறை உதவி ஆணையர் நேரில் வந்திருந்தார். அவர் நடந்த சம்பவம் குறித்து கேட்டிருந்து கண்டிப்பாக துப்பாக்கி ஏந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அதிலிருந்து கூறிய ஒரு மணி நேரத்திற்குள் துப்பாக்கி ஏந்த போலீசார் தற்பொழுது அவர் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த துரித நடவடிக்கையை காவல்துறை உடனடியாக எடுத்திருக்கிறது. இது இவர்களுக்கு தற்பொழுது சற்றே ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஏனென்றால் அப்பா வழியில் மீண்டும் நாங்கள் இந்த முகப்புத்தகம் வழியாக மிரட்டல் இருப்பதை பதிவு செய்த உடனடியாக அவர்கள் செய்த விஷயம் உண்மையில் பாராட்டக்கூடியது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நூறு நிஷா ஏன் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறார் என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக தனக்கு வரக்கூடிய மிரட்டல்களை அவர்கள் பதிவு செய்த நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நன்றி நாகராஜன், விரிவான தகவல்களுக்கு.